உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லோரும் நினைக்கிறபடி தேவனுடைய மிகப்பெரிய எதிரி பாவம் அல்ல, சுயம். பாவம் இரண்டாவது எதிரி, சுயம் முதல் எதிரி. சுயமில்லாத பாவத்தை தேவன் எளிதில் மன்னித்து விடலாம். ஆனால் சுயம் இருக்கிற இடத்தில் பாவத்தை மன்னிப்பதற்கு அவருக்கே அனுமதி என்ன செய்யாது, கிடைக்காது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் பாவம் செய்யவில்லை, நாம் எல்லோரும் தான் பாவம் செய்தோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. காட்டு ஒலிவ மரமாகிய நாம் வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தில் இணைக்கப்பட்டு அதனுடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாக இருக்கிறோம். நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டிருக்கிறது, காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இங்கே அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் என்னன்னா, காட்டு ஒலிவ மரத்தை ஒட்டியிருக்கிறார் தேவன், நல்ல ஒலிவ மரத்தை வெட்டியிருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை என்ன? இயேசுவை சிலுவையில் அறிந்ததா? அது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இயேசுனார் சிலுவையில் மன்னிச்சிட்டார். இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறாள். ஸோ அந்த மன்னிப்புன்னு வந்த உடனே பாவம் பவர்லெஸ் ஆயிடுது. எல்லாம் சொல்லுங்க, மன்னிப்பு வந்தாலே பாவம் பவர்லெஸ் ஆயிடுது. ஆனால் மன்னிப்பு வந்த பிறகும் சில இடத்துல பாவம் பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அது எங்கன்னா கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். எங்கே சுயம் இருக்கிறதோ அங்கே மன்னிப்பு வந்த பிறகும் பாவம் பவர்ஃபுல்லாகவே இருக்குது. இயேசு சொன்னார், இவர்களை மன்னியும் பிதாவேன்னு சொன்னார். ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள்? இல்லை, இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். தட் இஸ் வாட் SELF. என்னது? செல்ஃப், சுயம். இந்த உலகத்தில் மோசமான ஒரு பாம்பு இருக்கும் என்றால், ஒரு காரியம் இருக்கும் என்றால் சுயம்தான். தேவனால் பாவிகளை நேசிக்க முடியும். அதான் பைபிள் சொல்லுது, பாவிகளை அவர் நேசிக்கிறாராம். தாழ்மை உள்ளவனுக்கு, அந்த தாழ்மை உள்ளவனில் பரிசுத்தமானும் வரலாம், பாவியும் வரலாம். அவருக்கு தேவை தாழ்மை. இருக்கீங்களா? இருக்கீங்களா? யூனிஃபார்ம் போட்டால் ஸ்கூலுக்குள்ளே வந்துடலாம். அதை படிக்கிறவன்னு இருப்பான், படிக்காதவன் இருப்பான். ஆனால் ஸ்கூலுக்குள்ளே எல்லோருக்கும் அனுமதி. ஸ்கூலில் படிக்கிற எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டால் எல்லாருக்கும் அனுமதி. அதில் படிக்கிறவனு இருப்பான், படிக்காம இருப்பான். வீட்டு பாடம் செஞ்சவன் இருப்பான், செய்யதான் இருப்பான். தாழ்மை உள்ளவனுக்கு, பாவியும் இருக்கிறான், அதில் பரிசுத்தவானும் இருக்கிறான். ஆனால் தாழ்மை இருந்தால் அவனுக்கு கிருபை அளிக்கிறாராம். இப்போ மூணாவது கேட்டகரி, ஒருத்தன் பரிசுத்தவான், பாவி, இந்த ரெண்டு கேட்டகரி இங்கே வந்துடுறாங்க. தாழ்மைன்னு ஒரு இடத்துக்குள்ளே வந்துடுறாங்க. எத்தனை கேட்டகரி? ரெண்டு கேட்டகரி, பாவி, பரிசுத்தவான். ரெண்டு தானே மொத்தமே உலகத்தில் இருக்கிறான். இல்லை, மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்குது, பாவி, பரிசுத்தவான். ரெண்டு கேட்டகரி. இவர்கள் இருவரும் தாழ்த்தினால் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். மூணாவது கேட்டகரி இருக்குது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பாவம் உள்ளவனுக்கு இல்லை, பாவம் உள்ளவனுக்கு மன்னிக்கிறார். அப்போ பிலாத்து என்ன செஞ்சிட்டான்? பயந்துட்டான். இந்த இரத்த பலிக்கு நான் நீங்களாகிறேன், இந்த மனுஷன் நீதிமான் அப்படின்றான். உடனே இவங்க சொல்கிறாங்க, அந்த இரத்த பலி எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும். சுயம். அந்த சுயம் என்பது மன்னிப்பை தடுக்கக்கூடியது. அப்போ இயேசு சிலுவையில் இவர்களுக்காய் ஜெபித்தும் அந்த ஜெபம் வேலை செய்யவில்லை. கிபி 70 டைட்டஸ் படையெடுத்து வருகிறான், தீத்துராயன் படையெடுத்து வருகிறான். குதிரையின் கடிவாளம் மட்டும் இரத்தம் ஓடத்தக்கதாக எருசலேம் நகர வீதிகளிலே பிள்ளைகளின் கால்களை பிடித்து சுவற்றில் மோதி அடித்தானான். தேவாலயத்தை செங்கல் செங்கலாய் பிரித்தான். அவர்களுக்காய் ஜெபித்தது எரேமியா அல்ல, ஏசாயா அல்ல, எசேக்கியா அல்ல. யாரு? சாட்சாத் தேவகுமாரன் இயேசுவே ஜெபித்தார். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆனால் அந்த ஜெபம் என்ன செய்யவில்லை? எடுபடவில்லை. காரணம், அவர்களிடத்தில் சுயம் இருந்தது. உங்கள் எல்லாருக்கும்
ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் அப்படியே போகிறேன். அவர் திடீர்னு அந்த பாட்டு பாடினார், சுயமெண்ணில் சாம்பலாய் மாறன். பாடின உடனே அப்படியே ஆவியானவர் நான் அப்படியே பாடிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசுகிறார். என்னால் பாவியை கூட நேசிக்க முடியும், அரவணைக்க முடியும். ஆனால் சுயம் ஒன்று இருந்துச்சுன்னா அது என்னை அரவணைக்க விடாது. நிறைய பேர் 20 வருஷம் ஆனாலும் அவங்க பாவத்தை டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று டெலீட் பண்ணவே மாட்டேன்றாங்க. அது என்ன? சுயம். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறது, அதாவது நீங்கள் வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண வராங்க பார்த்தீங்களா, அந்த பெர்ஃபார்மர்ஸ் வந்து நாடகம், நடனம், நடிப்பு இதுக்கு வர்றாங்கல்ல, அந்த 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 பெர்ஃபார்மர்ஸ் தான் பாவம். அந்த பாவத்தை தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஸ்டேஜில் வந்து ஆட வரவங்க இல்லை, தடுக்கிறீங்க. பாடுறவன்னு தடுக்கிறீங்க. இது பண்ணுற அந்த பெர்ஃபார்மரெல்லாம் ஸ்டாப் பண்ணுறீங்க. ஆனால் ஸ்டேஜை மட்டும் என்ன செய்ய மாட்டேன்றீங்க? உடைக்கவே மாட்டேன்றீங்க. ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் பெர்ஃபார்மர்ஸ் வருவாங்க. சுயம் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு ஒரு பாவத்தை அழிப்ப இன்னொரு பாவம் வரும், அந்த பாவத்தை அழிப்ப இன்னொன்று வரும். அப்போ அதான் இயேசு சொன்னார், பாவத்தை அழிக்கிறது ரெண்டாவது. பாவம்ன்றது மேடையில் நிற்கிறவன். மேடையில் நிற்கிறவன் எது மேலே நிற்கிறோம்? நம்ம மேடையில் தான் நிற்கிறோம். அப்போ மேடையே இல்லாட்டி கையை தட்டு. சுயமென்னில் சாம்பலாய் மாறு, சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. அதனால தான் கிராமங்களில் இருக்கிற ஒரு சில படிப்பறிவில்லாத கணவன் மனைவிகள் 80 வருஷம் 90 வருஷம் கல்யாணம், 50வது வருஷ கல்யாணம் நாள்லாம் கொண்டாடிடுறாங்க. ஆனால் படித்த கழுதைகள்ன்ற மாதிரி இந்த படித்த யார், வாட்ஸ் தட், கப்புள்ஸ், அவங்களுக்கு தான் அந்த இறங்கி போகிறதுக்கு என்னமோ இடிக்குது. அப்போ இவங்கிட்ட வந்து, சார் நீங்கள் இத்தனை வருஷம் அன்பார் வாழ்ந்துருக்கீங்களே, யாருமே தவறே செய்யலைன்னா, அது என்னங்க வாழ்க்கைன்னா 1000 இருக்கத்தானங்க செய்யும், எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சின்னு சிம்பிளாக முடிச்சிடுறான். இவன் வார வாரம் சர்ச்சில் உட்காந்து செய்தி கேட்குறான், கடைசியில் கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. என்னடானா, சுயமென்னில் சாம்பலாய் மாறு, சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. நீங்கள் செஞ்சதுக்கு திட்டு வாங்குறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுயம் செத்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் செய்யாததுக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. எங்கள் வீட்டில் நிறையா நேரத்தில் எங்கள் அப்பாட்ட நான் செய்யாததுக்கு திட்டு வாங்கியிருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா டென்ஷன் வரும். அப்போ சுயம்ன்றது செஞ்சதுக்கு நீ அடி வாங்கும்போது அமைதியாக இருக்கல, செய்யாததுக்கு பேசும்போது அப்போல்லாம் டென்ஷன் ஆகும்போது ஆவியானவர் என்கிட்ட சொல்லுவார், செய்யாததுக்கெல்லாம் நீ திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னா செஞ்சது எல்லாத்துக்கும் நீ திட்டு வாங்கியிருக்கணும்ல அப்படின்னு. நான் சொல்கிறது புரிஞ்சவங்க மட்டும் ஆங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஒன்று நான் செய்யவே இல்லை, என்ன நீங்கள் திட்டுட்டீங்க அப்படின்னா நீ செஞ்ச ஒன்றை கூட விடாமல் நீ திட்டு வாங்கணும். எத்தனை விஷயத்தில் செஞ்சுட்டு திட்டு வாங்காமல் இருந்திருக்கிற, அப்போ இது ஒன்றுக்கு செய்யாமல் திட்டு வாங்க. அப்படியே எனக்கு சின்ன வயசில் பேசுவார் கர்த்தர் என்கிட்ட. சரி, எத்தனையோ விஷயம் செஞ்சதுக்கு திட்டுவாங்களல்ல, அதுக்கெல்லாம் ஏன் நான் செய்து விட்டேன் எனக்கு நீங்கள் திட்டும் இல்லை அப்படின்னு கேட்குறோமா? அது மட்டும் அப்படியே 10 நாப்பில் போயிடுறோம். அப்போ செஞ்ச ஒரு விஷயம் திட்டு வாங்குறது இல்லை. அப்போ செய்யாத வரும்போது ஆவியானவர் என்கிட்ட சொல்லிக் கொடுப்பாரு, அதை நினச்சிக்க. சரி ஆண்டவரே, இதுக்கு பேர் தான் செல்ஃப் டினையல், சுயத்தை அழிக்கிறது. 20 வருஷம் 25 வருஷம் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறவன் காப்பான்னு இவங்க எல்லாம் பார்க்குறேன். 25 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சிலரை 40 வருஷம்லாம் பார்க்குறேன். செல்ஃப் இஸ் நாட் டினைடு. சுயம் அழிக்கப்படலை.
அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, பாவத்தை மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன செய்யுது, என்ன நடக்குதுன்னா, ஒரு கழுதைய நீங்கள் குளிப்பாட்டி 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 அழகான கழுதையாக வச்சிருக்கிறீங்க. நீங்கள் பாவம் செய்யாத கழுதை. ஆனால் விஷயம் என்னவென்றால், இங்கே தேவை கழுதை அல்ல, குதிரை. கையத்தட்டு. நான் சுயத்தை மாத்தலை, ஆனால் பாவத்தை மட்டும் கழுவிக்கிட்டே இருக்கிறேன்னா, நான் அப்படியே தான் இருக்கிறேன், ஆனால் சுத்தமாக இருக்கிறேன். ஜேசு. ஆனால் விஷயம் என்னன்னா, அங்கே ஜேசுவே இருக்கக்கூடாது, அங்கே ஜீசஸ் தான் இருக்கணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இப்ப நம்மளாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, சுத்தமான நாணை உருவாக்கிட்டு இருக்கிறோம். சுத்தமான நாணை உருவாக்குறோம். ஆனா பைபிள் என்ன கேக்குதுன்னா, சுத்தமான நாணு வேணாம், நானே வேணாம். இதுதான் பாவத்தை கழுவுறதுக்கும் சுயத்தை கழுவுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். சில ரொம்ப வருஷம் கழிச்சு போய் நான் பார்க்குறேன், அதே மாதிரி தான் சார் இருக்காங்க, அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், நாங்கள் இயேசுநாதர் மாதிரின்றாங்க. இயேசுநாதர் மாதிரினா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், நாங்களும் மாறாதவராய் இருக்கிறோம். ஆனால் சிலர் காலையில் ஒன்று பண்ணுறாங்க, மதியம் சரியாயிடுறாங்க, மதியம் ஒன்று யோசிக்கிறாங்க, சாயந்தரம் சரியாயிடுறாங்க. இவர்கள் தான் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறார்கள். என் மகளே, மகனே, நீ நானை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கியா, இல்லை நானவே காலி பண்ணிட்டு இருக்கியா? இங்கதான் சார் நிறைய பேர் தோத்துடுறாங்க. அவங்க சுத்தமாகறாங்க சுத்தமாகறாங்க சுத்தமாகறாங்க. ஆனா அவங்க மீது இருக்கிற அந்த கிருபையும் அபிஷேகத்தின் அளவும் மகிமையும் அவர்களுக்கான பொறுப்பும் தேவன் கொடுத்திருக்கிற ராஜ்யத்தின் அளவும் விஸ்தாரம் அடைவதே இல்லை. ஏனென்றால் ஒரு பாலம் இருக்கு, அந்த பாலத்துல ஒரு 1000 கிலோ இல்ல ஒரு 1000 டன்னு வெயிட் போற மாதிரி அந்த பாலத்துல போகணும்னு ஆசை. ஆனா பாலம் 100 கிலோக்கு மேல போனா இடிஞ்சிரும், அப்படி பாலமா இருக்கு. இப்ப அதுல 1000 டன் ஏத்த முடியுமா? அப்ப அந்த பாலத்துல 1000 டன் வேணும்னு சொல்றாள். என்ன செய்யறாரு, டெய்லி காலையில நல்ல ஒரு பக்கெட்ல தண்ணி விளக்கமாரம் எடுத்துட்டு பாலத்தை தண்ணி ஊற்றி ஊற்றி அழகா கழுவிக்கிட்டே இருக்கிறார். அவர் எத்தனை தடவை கழுவினாலும் அந்த பாலத்துல 100 கிலோவுக்கு மேல என்ன செய்ய போறது இல்லை. ஏன்? பாலம் சுத்தமா இருக்கு, ஆனா பாலம் ஸ்ட்ராங்கா இல்லையே சார். அப்ப என்ன செய்யணும்? அப்ப பல வருஷமா சிலர் கழுவிட்டே இருக்கிறாங்க, ஆனா பாலத்தை 100 கிலோவுக்கு மேல ஏறவே மாட்டேன்து. ஆனா சிலர் மட்டும் சாயந்தரம் 500 கிலோன்றாங்க, நைட்டு 1000 கிலோன்றாங்க. எப்படா டக்குன்னு ஸ்கிப் ஆகுறீங்கன்னா, அவன் நானை கழுவுறவன் கிடையாது, நானவே காலி பண்றவன். சுயமென்னில் சாம்பலாய் மாறு, சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் தேவாகருள் செய்குவி. தேவனுக்கு தேவை சுத்தமான நான் அல்ல, சுத்தமாக நானே அல்ல, சுத்தமான நான் அல்ல, சுத்தமாக நானே அல்ல. இனி நான் நல்ல பவுல் அப்படின்னு சொல்லல, நல்ல சவுல்னு சொல்லல, இனி நான் அல்ல. அதான் அந்த பேர் ஏன் மாத்துறாங்க சொல்லுங்க? பழைய ஆளே இல்லை அப்படின்றது தான் பேரை மாத்துறாங்க. சவுல் தான், சவுல் ரட்சிக்கப்பட்ட சவுல் அப்படின்னு கூப்பிடுறோட, இல்ல இல்ல சவுல் செத்துட்டான், என்ன பவுல்னு கூப்பிடுங்க. இந்த பேர் ஏற்கனவே எனக்கு இருந்துச்சு இல்லைன்ற அடுத்த விஷயம், நான் இப்ப ஹிஸ்டரிக்குள்ளே போல. ஆனா சவுல்னு ஒருத்தன் இல்லை, இனிமே பவுல் தான். அப்ப சவுலை குளிப்பாட்டல, அவன் சவுலை சாகடிச்சிட்டான். மறு ஜென்மம் முழுக்கு அப்படின்னா பழைய ஜென்மம் போயிடுச்சு, இது புது ஜென்மம் எடுத்திருக்கிறோம். அப்ப பழைய கேரக்டர் நம்மகிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெற்றியின் ரகசியம் எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தின் ரகசியம், வல்லமையின் ரகசியம் நானை கழுவுவதல்ல, நானே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது.
ஆமென். ஸோ நான் இல்லாத வாழ்க்கை, இதுதான் சுயத்தை அழிப்பது. நிறைய பேர் பாவத்தை ஜெயிச்சிட்டோம், பாவத்தை ஜெயிச்சிட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்கு. நீ வீட்டு பாடம் செஞ்சுட்ட, ஆனால் யூனிஃபார்ம் போடாமல் வந்துட்டியே. அதனால் வீட்டு பாடத்தோடு நீ ஸ்கூலுக்கு வெளியில் நிற்கிற. ஆனால் இன்னொருத்தன் வீட்டு பாடம் செய்யலை, ஆனால் யூனிஃபார்ம் மாட்டிட்டு வந்துட்டான். அவனை ஸ்கூலுக்குள்ளே விட்டுட்டான். இருக்கீங்களா சார்? இருக்கீங்களா? சுயமுன்னில் சாம்பலாய் மாறு. அதனால தான் பாருங்களேன், இந்த பாவிகளை கூட நம்மளால் அணைச்சிக்க முடியும். ஆனால் மண்டையாக இருக்கிறவங்களை நம்ம அணைக்க முடியல. பாருங்கள், அந்த மண்டை பெருசாக இருக்கா, தடுக்குது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிசாசு எதிர்த்து நிற்பான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே தேவனே இவனுக்கு 2 எதிரி. நமக்கெல்லாம் ஒரு எதிரி. யாரு? பிசாசு. பெருமை உள்ளவனுக்கு 2 எதிரி. ஒன்று பிசாசு, இன்னொன்று தேவன். 2 பேருமே எதிர்த்து நிற்கிறாங்களாம். ஐயா, ஒருத்தனை சமாளிக்கிறது பெரிய பாடாக இருக்கு. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அணில் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. சில நேரம் காட் என்று சொல்லுவார், அதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே. அவனுக்காண்டி செய்ய முடியாது, இவனுக்காண்டி செய்ய முடியாது. அவர் சொல்லுவார், நீ அவனுக்காண்டி செய்வனா இவனுக்காண்டி செய்வனா, எனக்காண்டி செய்யறான்வார். அது கேட்ட உடனே சரி உங்களுக்காண்டி செய்கிறேன், நீ ஷூ நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் சொல்ல எனக்காண்டி செய் அப்படின்னாரு. அப்படியே நின்றுட்டேன் நான். இப்படி ஒரு ஆங்கிளை நம்ம பார்க்கவே இல்லையே. எனக்காண்டி செய்யறாரு, எனக்காண்டி செய்யறாரு. அந்த செகண்டு நம்மளை ஈல்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் சுயம் அழிகிறது. அதுதான் சுயம் அழிகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் அழிச்சு நீங்கள் வரும்போது, ஒரு 10 நாள் கழித்து உங்களை பார்க்குறவன், ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்குறவன் உங்கள் கேரக்டரில் பெரிய சேஞ்சை பார்ப்பான். உங்கள்கிட்ட ஒரு மறு ரூபத்தை பார்க்குறான். இதுதான் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். கையை தட்டி. ஜஸ்டின்னு பாவத்தை கழுவி பாவமே செய்யாமல் இருக்கிறான். 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாங்க, யார் தான் இருக்கிறா சொல்லுங்க? ஜஸ்டின் தான் இருக்காரு. ஆனால் எப்படி ஜஸ்டின்னு? சுத்தமாக. எத்தனை பாஸ்ட் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? சுத்தமான நான். ப்ராஃபஸி சொல்லுவாங்க சார், நிறைய பண்ணுவாங்க சார், ஆனால் உள்ளுக்குள்ள அமைதியா அவனை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷன், பாவம் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. தேடி பார்த்தா, லென்ஸ் வச்சு பார்த்தா இருக்காது. அவர் நினச்சிக்கிட்டாரு பாவம் இல்லாட்டி கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. பாவத்தை லென்ஸ் வச்சு பார்த்தா இருக்காது, ஆனால் சுயத்தை லென்ஸே இல்லாமல் பார்த்தாலே தெரியும். தாவீதோடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவர் அணைச்சது காரணம் பாவம் இல்லாதவன் அல்ல அவன். தாவீது சுயம் இல்லாதவன். கையை தட்டு வருகிறவன். என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவன் எப்படி இருக்கான்ற வேற விஷயம். என் பையனை ஹக் பண்ணும்போது டக்குன்னு இந்த காலை இப்படி மடிப்பான். மடிச்சிட்டானே வயிற்றுல வந்து, அதாவது பக்கத்துல இருப்பான், ஆனால் டிஸ்டன்ஸில் இருக்கணும். நான் சொல்லுவேன், காலை நீட்டுறான். அப்போ நீ நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, இல்லை ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஜட்டி எல்லாம் படுத்திருக்கிற, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அதெல்லாம் என்னை தடுக்காது. ஆனால் காலை மடக்கிட்டீங்கன்னா என்ன செஞ்சிடும்? என்னை தடுக்கும். உடனே அப்படி பார்ப்பேன்ல, உடனே டக்குனு காலை நீட்டிடுவான். அப்போ கர்த்தர்ட்ட வந்து நீ அவர் உன்னை ஹக் பண்ணும்போது உன் பாவம்லாம் தடுக்காது. ஆனால் காலை மடக்குது பாருங்க, அந்த சுயம் அது வந்துருச்சுன்னா டவக்குன்னு அவர் ஹக் பண்ண விடாமல் தடுக்குது. தட் இஸ் வாட் சுயம். ஆமாம், சுயம்பாகி அப்படின்னு ஒரு தெரிந்தாங்கல்ல பைபிள், சுயம். இந்த சுயம் வந்து தாவீதுட்ட, he was not a saint but he was genuine. கை தட்டுங்க. ஆமென்.
ஜென்யூன். ஜென்யூன் ஜென்யூனாக இருக்கிறது வேற, செயிண்டாக இருக்கிறது வேற. இருக்கீங்களா? God always seeking genuine personality. இதெல்லாம் சார் நீங்கள்லாம் நான் சும்மா சொல்லுவார், 30 வருஷம் 40 வருஷம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தும் தெரியாத விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறேன். சில பெரும் பெரும் தலைகளுக்கு தெரியாத பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். They did not even consider their self. அவனுக்கு ஒரே நோக்கம், பாவம் செஞ்சிடக்கூடாது. அவன் தான் அந்த பரிசையன். இப்போ வந்து சின்லெஸ் பட் செல்ஃபிஷ். சின்லெஸ்ஸு ப்ளஸ்ஸு செல்ஃபிஷ் இஸ் ஈக்குவல் டு கிவ்ஸ். யார் தெரியுமா? பாவமே இருக்காது, ஆனால் சுயம் பூரணமாக இருக்கும். அப்படின்னா யார் சொல்லுங்கள்? சிபிஎம்மா? அப்படி பார்த்துருக்கேன் சார், சீரியஸாக பார்த்துருக்கேன். நல்ல பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் கிடையாது, நல்லவர்கள் தாழ்மையானவர்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 80% அது இல்லை. ஒத்துக்க மற்றவனை அற்பமாக பார்க்குறது. நாங்களாம் உன்னதமான உபதேசத்தில் இருக்கிறோம், நாங்கள் சியோனுக்கு போகிறோம், நாங்கள் வந்து அன்னகர்கள். சரி அது விடுங்க, ஊழியர்கள் இருக்காங்கன்னு விட்டுருங்க. விசுவாசி சார், விசுவாசி என்ன பெருமையில் பேசுவாங்க பாருங்க சார். நீ பெரிய உபதேசம் பேசு, நான் சொல்கிறேன் 1000 நீ வந்து சியோனை பற்றி பேசு, ஆனால் நீ அற்பமாக பார்த்துட்டீன்னா உன் மேலே எனக்கு மரியாதையே வராதுடா. நீ வெள்ளன்னு வந்து பலவெல்லாம் நின்னாலும் எனக்கு மரியாதை வராது. நீ பிறந்ததுலேருந்து பாவமே செய்யலன்னு சொல்லு, உன் மேலே உனக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்து நான் பேசுவேன். உன்னை பார்த்து எனக்கு நடுக்கம் வரவே வராது. நீ பிறந்ததுலேருந்து பாவம் செய்யாதவனா கூட இரு, ஆனால் அசால்ட் அவன் மேலே கால் போட்டு உட்காந்து பேசுவேன். ஆனால் நீ தாழ்மையிலோனா இருப்பாய் என்றால் உனக்கு முன்னாடி என்னால் உட்காரவே முடியாது. நான் எந்திரிச்சு என் கால் நடுங்க ஆரம்பிக்கும். ஒன்றை மாத்திரம் என் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன், பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சுயமுள்ளவர்களை பார்க்கும்போது வராத மரியாதை, உண்மையில் சுயம் இல்லாதவர்களை பார்க்கும்போது நம்ம எந்திரிச்சு நிற்க தோணுது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு நடுக்கம் வருது. தட் இஸ் த பவர் ஆஃப் ஹியூமிலிட்டி. நான் இன்னைக்கு வேற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன், நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு தெரியல, பேசுவேன்னா பேசலன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 500 அடி ஆழத்துக்கு மேலே கிடைக்கிற, 1000 அடி ஆழத்துக்கு மேலே கிடைக்கிற தங்கத்தை தாண்டி கிடைக்கிற வைரம் மாதிரி. இது தெரியாமல் நிறைய பேர் தொடர்ந்து கழுவிட்டே இருக்கிறாங்க. பிரிட்ஜை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் பிரிட்ஜை தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அது போதாது சோப்பு போட்டு கழுவிட்டு இருக்கிறாங்க. சோப்பு போட்டு கழுவின அப்புறம் 100 கிலோ தான் வண்டி ஏறுது, மேலே ஏற மாட்டேன்து, வெயிட் ஏற மாட்டேன்து. ஏன்? இங்கே தேவை கழுவப்பட்ட பிரிட்ஜ் இல்லை, தமிழில் சொல்லுங்க, உறுதியாக்கப்பட்ட பிரிட்ஜு. சுயமுன்னில் சாம்பலாய் மாற. சுயம் என்னவாயிடணுமா சொல்லுங்க? சாம்பலாயிடணும். அரைகுறையா கூட வெந்துட்டு விட்டுறக்கூடாது, எரிஞ்சிடணும், சாம்பலாயிடணும். அதனால தான் அந்த ரத்தத்தை சிந்தினதுக்கு அப்புறம் அந்த ஆட்டை வந்து என்ன, அந்த இதை வந்து என்ன செய்கிறாங்க, சுட்டரிக்கிறாங்க. நீ சுயத்தோடு இருக்கிற வரைக்கும் பூமியிலையும் உனக்கு மரியாதை கிடையாது, பரலோகத்திலையும் உனக்கு மரியாதை கிடையாது. சுயம் ப்ளஸ் பாவம் இல்லாத வாழ்க்கை இஸ் ஈக்குவல் டு பரிசேயர்கள். இன்னைக்கு இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு கேட்டேன்ல, நீங்கள் ஏதோ ஒரு சில ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட குரூப் ரொம்ப நீங்கள் வந்து தாக்குற மாதிரி இருக்குன்னா அவங்ககிட்ட ஒரு பெருமை இருக்கும் சார், அருவருக்கத்தக்க பெருமை இருக்கும். அங்கே போகிற சின்ன பசங்களுக்குள்ள சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்மளாம் உன்னதமான உபதேசத்தில் இருக்கிறோம், மற்ற கலர் சட்டை போட்டோன்னு பார்க்குறப்பவே கக்காவை பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும் நீங்கள், சரியா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. வெளியில் வந்து அது பார்க்கும்போது அது மட்டமாக அவங்கள பார்ப்பான். அந்த பார்வையில் அவன் 1000 பாவத்தை விட மோசமானது அந்த ஒரு பார்வை.
நாங்கள் பெரிய உபதேசத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம், பெருமை. நாங்கள் சீயோனுக்கு போகிறோம், நாங்கள் மட்டுமே போகிறோம், பெருமை. நாங்கள் உன்னதமான உபதேசங்களை கேட்கிறோம், பெருமை. நாங்கள் எந்த சத்தியங்களையும் எந்த வார்த்தைகளையும் கேட்பதற்கு எங்கும் நாங்கள் போவதில்லை, பெருமை. நாங்களே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு நாங்கள்? பெருமை.